ஹாய் ஆல் நம்ம வீட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானு, அபி 2 பேர் தான் போயிருந்தோம். வெறும் வந்து எங்க 4 பேருக்கு வந்து ஒரு சேமா வந்து ஒரு சாரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அபிக்கு வந்து லெஹங்கா எடுக்கலாம். ஜென்ஸுக்குமே அதே மாரி ஒரு சேமா வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படி சொல்லி தான் போயிருந்தோம். எங்கேயாவது வெளிய போனா எப்படா வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வருவோம்னு சொல்லி அந்த ஒரு மைண்டே இருக்கு. வீட்லயே இருக்க சொன்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாரி தான் நேத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து அபிக்கு போய் ஃபர்ஸ்ட் லெஹங்கா எடுத்துட்டு அந்த கடை வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா இருந்தது. குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்தது. டிசைன் வந்து நெறைய இருந்தது. ஒரு 4000, 3000க்கு வந்து நெறைய குவாலிட்டில வந்து லெஹங்கா இருந்தது. ஸோ அபிக்கு வந்து லாஸ்ட்டா வந்து ஒண்ணு ஃபைனல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து நானும் என் கூட பிறந்தவர்களும் ஒரே மாரி ட்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஒரே கலர்ல வந்து சாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோங்க. லாஸ்ட்ல ஜென்ட்ஸுக்கு எடுக்க வேண்டியதே மறந்துட்டேன். இது என்ன வீடியோ பார்க்குறீங்களா? காலையில 4:30 மணிக்கு யாராவது விழுந்து வருவாங்க. நான் விழுந்து வாரி உதறெல்லாம் வீங்கி போயிடுச்சுங்க. கீழ தரையில படுக்குது சொல்லி கட்டிலோட கார்னர்ல போய் டொங்குன்னு இடிச்சு, ஸ்பாட்லயே வந்து உதறு புஃப்ன்னு வீங்கி போயிடுச்சு. நெறைய டைம் வந்து தலையில அடி வாங்கியிருக்கு. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. இது வேற வாய் வேறயா, நம்ம வாயா சும்மா இருக்காது. எனி டைம் வேலை குடுத்துக்கிட்டே இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அடிபட்ட சொல்லி ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இடிச்சுக்கிட்டே சொன்னதுல இருந்து என்னோட வீட்டுக்காரன் ஒரே சந்தோஷத்துல ரெக்க கட்டி பறக்குறாப்புல.